ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களோட ரிப்தீப் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம பிளாக்மேன் கோ அப்படின்ற கேம் தான் விளாட போகிறோம். அதில் நான் அந்த ஹைட் அண்ட் சிக்கின்ற கேம் விளாட்லான்னு சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். சரி பார்ப்போம் அந்த கேம் பிளே எப்படி போகுது. ஃபஸ்ட் டைம் வேறு லைட்டாக பயமாக இருக்குது. கேம் உள்ளே போய் கோளாறு பண்ண மாட்டோம். கோளாறு நடக்கும், ஏன்னா நான் அவ்வளோ பெரிய கேமர்லாம் கிடையாது. எங்கள் தமிழ்னா எனக்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கிறேன். தெரியுதா? அதுதான் யூசர் நேம். ஃப்ரெண்டு கஸ் கொடுத்துக்கோங்க. ஒரே செகண்ட் இருக்கு, ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த யூசர் நேமுக்கு ஃப்ரெண்டு கஸ் கொடுத்துக்கோங்க, அதுதான் யூசர் நேம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேம் பிளே போடலான்னு கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். இதில் எப்படி கேம் உள்ள போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஹைட் அண்ட் சிக்கின்ற கேம் மட்டும் நான் அவ்வளோ விளாட்னதில்லை. ஒரு சில கேம் விளையாடிருக்கேன், அதுக்குன்னு எல்லா கேமுன்னெலாம் சொல்ல முடியாது. ஒரு சில கேம் தான். சரிங்க, இந்த ஆபி மாதிரி இருக்கிறத வச்சு விளையாடுவோம். நான் இங்கே வழியை காணோம். இங்கே வழி இருக்கு. இந்த வழியாக போயிடலாம். நான் எப்படி தாண்டர் போட்டு பாருங்க. அதான் கிலோமீட்டர் மறுபடியும் பொறுமையாக போனேன். ஒரே வெறுப்பாக இருக்குது. எப்படி போகிறது? என்ன பண்ணுறது? மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏறா தவழ்தா தாவடா தவளை. குடி இது மறுபடியும் எப்படி தாண்டணும் மட்டும் சூப்பராக தாண்டிட்டோம் காய்ஸ். இப்போ இருங்க, நான் ஸ்பீட் ரன் இங்கே கார்னரில் மேலே சைடில் மூவ்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதில் ஸ்பீட் ரன் போட்டுட்டேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனேன். இப்போ நான் அதை எப்படி தாண்டறேன்னு மட்டும் பாருங்கள். சொன்ன மாதிரியே தாண்டிட்டேன் பாருங்கள். எங்கேயும் ஒன்று இருக்கும், மறுபடியும் தாண்டிட்டேன். ஏன்னா குதிக்காமலே தாண்டிடுவேன், ஆனால் குதிப்பேன். குதிரா தாவடா தவளை. கீழே வந்துட்டேன். இது என்னடா என்பிசி இது? ரக்கையை வச்சுட்டு நிற்கிறான். நம்ம அது ஃபைண்ட் ஹைட் மோட் லீடர் போல. ஃபைண்ட் மோட் லீடர் புரியலையே. அந்த சைடு அந்த மாதிரி இருக்கு. பார்ப்போம். ஹைடிங் மோடா? அந்த கேமுக்குள்ளே போகுது. தெரியாமல் இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறேமே. வாங்க விளாடுவோம். எப்போ பார்த்தாலும் எங்கே வேணாலும் எல்லாத்துலேயும் வெயிட் பண்ணணுமா? சரி, அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு இந்த ஸ்டெப்ஸை பார்ப்போம். என்னடா இங்கேயும் ஸ்டெப்ஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க? பாடுறா சோஃபாலாம் இருக்கு. இப்போ அந்த கீழே போகிற ஸ்டெப்ஸை போய் பார்ப்போம். போது ஒரு சைடு தண்ணி, ஒரு சைடு லாபம். இந்த இடத்துல ஒளிதான் நினைக்கிறேன். நான் ஒயிட் கலர் ஸ்மெயில் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எங்கே ஒளியறது? தண்ணிக்குள்ள உட்காந்து தண்ணி மேலே போகுது. அதனால தான் கண்டுபிடிச்சோம். எங்கள் பொட்டி அப்பா தட்டிட்டு இருக்கும்போது தெரியாம என் மேலே பார்த்து என்ன கண்டுபிடிச்சிட்டானா பயமா இருக்கு.
போகணுமா? வெறுப்பு. இந்த ரவுண்ட் எப்படியாச்சும் ஜெயிக்கிறோம். இந்த ஜன்னலில் உட்கார பார்க்கலாம். கொஞ்சம் உள்ள போய்க்கலாம். ஐயோ மறுபடியும் அழிக்கிச்சு. அழிக்கிட்டே இருக்கே. சரி வாங்க போவோம். இதுலேயாச்சும் போகிறா இல்லை. இது கீழே இந்த டேபிள் பார்க்கணும். எந்த ஒளியும் அந்த இதோட இதோ ஒன்றா ஒட்டி ஒளியுமா? இல்லை உள்ளே போக முடியல. மூமெண்ட் வர ஸ்பீடு தனியாக நடந்து உட்காரலாம். கண்டுபிடிச்சிருவான். சரி இங்கே உட்காந்து லாக். ஐயோ ஒன்றான். இன்னும் நம்ம கண்டுக்க இல்லை. மேலே பிடிச்சி விளையாடிட்டு இருக்கோம். அதோட தனியாக நடந்து வர முடியுதா? என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். அந்த அட்டைப்பெட்டியை தூக்கிட்டு இருக்கோம். என்ன அடி முடிச்சிருவோம் போய். நம்ம உள்ளே போ. மேலே ஏறி போய் பார்க்கலாம். சோஃபா ஆல்ரெடி பார்த்தாச்சு. பாரு பெட்டெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. சரி இங்கே தான் உட்காரணும் போல. உட்காருவோம். எவ்வளோ நேரம் உட்காரணும் தெரியல. பார்ப்போம். வரக்கூடாது 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 வரக்கூடாது. வந்துட்டான். நான் கண்டுபிடிச்சிருவானோ? அடிக்கிறான். ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சது. அவ்வளோதான் இந்த கேம் பிளே முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.